வணக்கம் தலைமைகளே. இன்றைக்கு ஜூன் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. நேற்று இரவு வியாழன் இரவிலிருந்து நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கும் நொடிப்பொழுது வரை லெபனானில் மிகப்பெரிய சண்டை போய்கொண்டிருக்கு. كماشا நான்கு இஸ்ரேலிய இராணுவ மாவீரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. இது இஸ்ரேல் உளவுத்துறையின் தோல்வி என்றும் சொல்லலாம். இன்னொன்று, அமெரிக்கா இஸ்ரேலை விட்டு கொடுத்ததன் விளைவு என்றுமே இந்த பதிவு செய்யலாம். சண்டை நடந்து கொண்டிருக்கும் இடம் லெபனான்ல அலி அல் தகர் என்ற பகுதி. இது உயரமான மலைப்பகுதி. இந்த உயரமான மலைப்பகுதியில் செல்லும் போது தான் இந்த மரணங்கள் நடந்திருக்கு. இதில் கொல்லப்பட்ட 4 பேர்ல ஒருவர் லெப்டினன்ட் கர்னல் அந்தஸ்துள்ள அந்த பிராந்தியத்தின் கட்டளை தளபதி. இஸ்ரேல் இராணுவத்துடைய கட்டளை தளபதி லெப்டினன்ட் கர்னல் அந்தஸ்துள்ளவர். அதைவிட மிகப்பெரிய விஷயம் தாக்கப்பட்டது எல்லாமே இஸ்ரேலுடைய டாங்குகள். இஸ்ரேலுடைய டாங்குகள் மெர்கவாம்பாங்க, உலகில் நம்பர் 1 டாங்க் அப்படிம்பாங்க. அந்த டாங்குகள் தான் தாக்குதலுக்கு உள்ளாயிருக்கு. 3 டாங்குகள் ஒன்றுக்கும் உதவாத நிலைக்கு போயிருக்குன்னு சொல்லி இசபுல்லா பயங்கரவாத இயக்கத்திலிருந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அந்த 3 டாங்க்ல ஒரு டாங்குக்குள்ளதான் இந்த லெப்டினன்ட் கர்னல் மற்றும் இராணுவ வீரர்கள் இருந்திருக்காங்க. 4 பேர் வீரமரணம் இப்பொழுது வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. 17 பேர் மிகப்பெரிய காயத்தோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த லெப்டினன்ட் கர்னல் சென்ற டாங்க் வியாழன் நள்ளிரவு 12 மணி 2 நிமிஷத்துக்கு மிக துல்லியமாக தாக்கப்பட்டிருக்கு. தாக்கப்பட்ட ஆயுதம் அதை தாண்டி பார்க்கணும். கைடட் மிசைல் மூலமாக இசபுல்லா தாக்கியிருக்காங்க. இத்தனை நாளைக்கு ட்ரோன் மூலமாக தாக்குனாங்க, ராக்கெட் மூலமாக தாக்குனாங்க. இன்றைக்கு வழிநடத்தி சென்று துல்லியமாக தாக்கக்கூடிய பிரம்மாண்ட அழிவை தரக்கூடிய கைடட் மிசைலை இசபுல்லா பயங்கரவாத இயக்கம் உபயோகப்படுத்தியிருக்காங்க. சரியாக கணிச்சிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த டாங்கினுள் லெப்டினன்ட் கர்னல் உள்ள இருக்கான்னு சொல்லி. அதுதான் இஸ்ரேலுடைய உளவுத்துறையின் தோல்வி என்று சொல்லப்படுவது. அந்த பயங்கரவாத இயக்கம் டாங்குகள் சென்ற இடங்கள், அதிலுமே லெப்டினன்ட் கர்னல் கட்டளை தளபதி வந்த டாங்கை துல்லியமாக குறி வச்சிருக்காங்க. அப்படின்னா இஸ்ரேல் உளவுத்துறை சற்று அந்த இடத்துல பின்தங்கி போயிருக்குன்னு சொல்லணும். இன்றைக்கு கூட அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் இஸ்ரேலை விட்டு கொடுத்து பேசினார். இதன் விளைவு தான் அவர்கள் கைடட் மிசைலை உபயோகப்படுத்துவது. ஜேடி வான்ஸ் என்ன பேசினார் அப்படின்னா, இஸ்ரேலுடைய பாராளுமன்றத்தில் சிலர் ட்ரம்பை விமர்சித்து பேசினாங்க. அப்படி நிச்சயமாக பேசக்கூடாது. நான் இஸ்ரேல் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தால் அப்படி பேச மாட்டேன். உலகத்திலேயே மிக சக்தி வாய்ந்த தலைவர், ஒரே ஒரு தலைவர் இஸ்ரேலை ஆதரிக்கிறார் என்றால் அது ட்ரம்ப் மட்டும்தான். அதனால நீங்க அவரை அப்படி பேசக்கூடாது. அதை தாண்டி இஸ்ரேல் தங்களை தற்காத்து கொள்ள உதவும் ஆயுதம் மற்றும் தாக்க உதவும் ஆயுதம், அப்படி ஆயுதங்கள்ல 3இல் 2 அமெரிக்கர் கைகளால் செய்யப்பட்டு அமெரிக்கர் வரிப்பணத்தால் செய்யப்பட்டு இஸ்ரேலுக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த நன்றியை இஸ்ரேல் மறக்கக்கூடாது என்று மிக காட்டமாக ஜேடி வான்ஸ் பதிவு பண்ணியிருந்தார். இதை போன்று தொடர்ச்சியாக ட்ரம்ப் ஜேடி வான்ஸ்லாம் விட்டு கொடுத்து பேசுவதால் தான் இவர்களுக்கு இந்த பயங்கரவாத இயக்கத்திற்கு மிகப்பெரிய துணிச்சல் வருகிறது. இந்த சண்டை மிக பெருசா போகும். ஏன்னா 4 பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க. இஸ்ரேலுக்குள்ள மிகப்பெரிய அழுத்தம் நெத்தனியாவுக்கு ஏற்படும். ஏதாவது செய்யுங்கள் அல்லது ஃபினிஷ் த ஜாப், அந்த எடுத்த வேலையை முடியுங்கள் சொல்லி இஸ்ரேலில் மிகப்பெரிய கொந்தளிப்பு இன்னைக்கு ஏற்படும். நான் பேசும் நொடிப்பொழுது வரை அங்க சண்டைகள் போயிட்டு இருக்கு. காயம் அடைந்தவர்களை மீட்பது மற்றும் அடுத்த இராணுவ வீரர்களை உள்ளே அனுப்புவதுன்னு சொல்லி இஸ்ரேல் இராணுவம் செயல்பட்டிருக்கு. இனிதான் இன்றைக்கு இரவுல இஸ்ரேலுடைய பாதுகாப்பு மந்திரி சபை கூடி
இதை எப்படி கையாள்வது, எந்த அளவுக்கு தாக்குதல் நடத்துவதுன்னு பேசுவாங்க. நிச்சயமாக இனியும் அமெரிக்கா சொல்வதை இஸ்ரேல் கேட்டுக்கொண்டிருக்க மாட்டாங்க. அவர்கள் ஆயுதம் தராவிட்டாலும் பரவாயில்லை, இஸ்ரேலிடம் உள்ள ஆயுதங்கள் பிற நாடுகளிலிருந்து ஆயுதம் வாங்கி இசபுல்லா மற்றும் ஈரான் மீது நிச்சயமான தாக்குதலை மேற்கொள்வாங்க. இந்த மரணங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத மரணம். அதை தாண்டி இசபுல்லா என்ன பதிவு பண்ணியிருக்காங்கன்னா, இன்னைக்கு 10 கிலோமீட்டருக்குள்ள இஸ்ரேல் ராணுவம் இருக்கு, அது ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட பகுதி, அதை மீட்பதற்கு தொடர்ச்சியாக எங்கள் தாக்குதல் இருக்குன்னு சொல்லி இசபுல்லா பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்க சண்டை நிறுத்தம் ஒத்துக்கொள்ளாத போது இஸ்ரேல் அரைகுறையாக தாக்குதல் நடத்தி கொண்டிருப்பது தப்பு. முழு வீச்சில் எடுத்த காரியத்தை ஃபினிஷ் த ஜாப் என்று எடுத்துக்கொண்டு முற்றாக அவர்களை அழித்து ஒழிக்க வேண்டும். ஐக்கிய நாட்டு சபையிலிருந்து அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இப்ப வரைக்கும் 143 ட்ரஜெக்டரிஸ் அப்படிம்பாங்க, அதாவது விண்ணில் பறந்து செல்லும், ராணுவ ரீதியாக சொல்லும்போது விண்ணில் பறந்து செல்லும் எரிகலன் அப்படிங்களா ஏவுகணை சொல்லுவாங்க. 143 பறந்திருக்கு. அதுல 119 இஸ்ரேல் ராணுவத்துக்கு சொந்தமானது, 24 இசபுல்லா பயங்கரவாத இயக்கத்திற்கு சொந்தமானது சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி நேற்று 364 எரிகலன்கள் பறந்திருக்கு. 330 இஸ்ரேல் ராணுவத்துக்கு சொந்தமானது, 34 இசபுல்லா பயங்கரவாத இயக்கத்திற்கு சொந்தமானது இருக்காங்க. இந்த நொடி அமெரிக்கா சொன்ன சமாதானத்தை மீறி மிகப்பெரிய சண்டை லெபனான்ல போது கணிசமான இழப்பை இஸ்ரேல் சந்தித்திருக்கு. நிச்சயமாக பலத்த தாக்குதல் இன்றிரவு வருகின்ற நாளில் நடக்கும். அது எந்தவித மாற்று கருத்து ஏன்றில்ல. இஸ்ரேலுடைய நிலைமை சற்று இந்தியர்களுக்கு புரியும், அமெரிக்காவிற்கு நிச்சயமாக புரியாது. 22 அரபு நாடுகள் சுற்றி இருக்க, அதற்கு இடையே தன்னந்தனியாக ஒரு யூத நாடு இருந்தால் என்ன நடக்கும் என்று சொல்லி நமக்கு புரியும். ஏன்னா இந்தியாவை சுற்றி பாகிஸ்தான், பங்களாதேஷ் என்ற இஸ்லாமிய நாடுகள் இருப்பதால் என்ன பிரச்சனையை சந்திக்கிறோம் சொல்லி நமக்கு புரியும். அமெரிக்காவுக்கு நிச்சயம் புரியாது. அமெரிக்கா மிகப்பெரிய நிலப்பரப்பு உள்ள நாடு, சுற்றி எந்த இஸ்லாமிய நாடுகளும் இல்லை. அதே போலதான் ஐரோப்பாவும் சுற்றி அவர்களுக்கு இஸ்லாமிய நாடுகள் இல்லை. உலகத்திலேயே இப்படி ஒரு புவியியல் அமைப்பு இஸ்ரேல்ல மட்டுமே இருக்கு. அங்கு வாழ்ந்தனால தான் சொல்றேன், 22 அரபு நாடுகள் இஸ்ரேல் சுற்றி இருக்காங்க, இஸ்லாமிய நாடுகள். அதை தாண்டி உலகத்துல மொத்தம் 90 நாடுகள்ல இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையா வாழ்றாங்க. மொத்தமா இஸ்ரேலை அழிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் தான் இதுல 95%. இஸ்ரேல் என்ற அந்த ஒரு சின்ன நாடு இருக்கக்கூடாது, யூதர்கள் இருக்கக்கூடாது, இனப்படுகொலை செய்யப்பட வேண்டும், அப்படி ஒரு நாடே இருக்கக்கூடாது என்று இவர்கள் நினைப்பது, இந்த பயங்கரவாத பிரிய மக்கள் நினைப்பதுதான் இத்தனை சண்டைக்கும் காரணம். அந்த புவியியல் அமைப்பு உலகத்தில் வேற எந்த நாட்டுக்குமே இல்லை, இஸ்ரேலை தவிர. ஒரு சின்ன சிறு நாடு இப்படி சுற்றி 22 பேர் சண்டைக்கு தயாராக, துரோகத்திற்கு தயாராக, இன அழிப்புக்கு தயாராக இருக்கிறாங்க. உலகம் முழுவதும் இஸ்லாமியர்கள் அப்படிதான் இருக்காங்க. அப்படி ஒரு புவியியல் அமைப்புல வாழ்ந்தாதான் அதனுடைய கஷ்டம் புரியும். 22 அரபு நாடுகள், அந்த அரபு நாடுகளுக்குள்ள எண்ணற்ற பயங்கரவாத குழுக்கள், இஸ்லாமிய பயங்கரவாத குழுக்கள், நாடுகள், பயங்கரவாத குழுக்கள், மக்கள் சொல்லி ஒரு சேர இஸ்ரேலை எதிர்த்து நிற்பது அவர்களுக்கு மட்டுமே உள்ள புவியியல் அமைப்பு. அதனால அவங்களுக்கு வேற வழியே இல்லை, சண்டைகளை போட்டே ஆக வேண்டும். அதனால இப்படி அறகுறையா சண்டை போடுறது, அமெரிக்கா சொல்வதை கேட்டு அப்பப்போது சண்டையை நிறுத்துவது, இது எதுவுமே நல்ல காரியம் அல்ல. நிச்சயமா நான் டிஃபென்ஸ் மினிஸ்டர், ராணுவ அமைச்சராக இஸ்ரேலுக்கு இருந்தா தயங்காம அணுகுண்டுகளை போட்டு இந்த அரபு நாடுகளை சுத்தமா அழிச்சிருவேன். உலகம் என்ன சொன்னாலும் பரவாயில்ல. ஏன்னா தொடர்ச்சியாக தினம் தினம், வருடம் வருடம், மாதம் மாதம் இந்த பயங்கரவாதிகளுக்கு பயந்து தாக்குதலுக்கு அடிபட்டு இருப்பதை விட இருக்கின்ற அணுகுண்டுகளை உபயோகப்படுத்துவதுதான் மிகச்சிறந்தது. அதனால இந்த ட்ரம்ப் கொண்டு வந்த, இந்த துணை அதிபர் ஜேடி வான்ஸ் கொண்டு வந்த சண்டை நிறுத்தம் மற்றும் இஸ்லாமிய பாசம், பாகிஸ்தானுடைய வழிகாட்டல், எந்த அளவுக்கு பெரிய தாக்குதலை பயங்கரவாதிகள் நடத்துவார்கள்,
கைடட் மிசைல் அளவுக்கு போவாங்கிறது இன்னைக்கு இஸ்ரேலுக்கு புரிஞ்சிருக்கும். அதனால இந்த அறகுறை சண்டையை நிறுத்திவிட்டு முழு வீச்சில் எடுத்த காயத்தை முடிக்கும் அளவுக்கு ஃபினிஷ் த ஜாப் என்று எடுத்து இந்த காசா, லெபனான், ஈரானை அழிப்பதுதான் நெடுங்காலத்திற்கு இஸ்ரேலுக்கு நல்லது. நிச்சயமாக இன்று இரவு மிகப்பெரிய தாக்குதலை நான் எதிர்பார்க்கிறேன் இஸ்ரேல் இராணுவத்திலிருந்து. அப்படி லெபனானை தாக்கும் போது ஈரானும் சும்மா இருக்காது. அதனால அமெரிக்கா இல்லாத ஒரு சண்டையை, இஸ்ரேலின் போரை இன்று அல்லது சில நாட்களில் நிச்சயமாக நாம பார்க்கலாம். 4 ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதற்கு நிச்சயமா பதிலடி கொடுப்பாங்க. அதுவுமே இந்த லெப்டினன்ட் கர்னலுடைய குடும்பத்தை பற்றி தெரிஞ்சு கொண்டாலே இஸ்ரேலை புரிஞ்சுக்கலாம். அவருக்கு 2 மகள்கள் உண்டு. அந்த கர்னலுக்கு மனைவி இஸ்ரேல் ராணுவத்தில் தான் வேலை செய்யறாங்க. 4 சகோதரர்கள் இஸ்ரேல் ராணுவத்தில் தான் வேலை செய்யறாங்க. அதுல 2 பேர் கமாண்டோவாக இருக்கிறார்கள். இப்படி குடும்பம் முழுவதும் இராணுவத்தில் இருந்து பிள்ளைகளை விட்டு கொடுத்து எல்லையை காத்தாதான் இஸ்ரேல் என்று ஒரு நாடு இருக்கவே முடியும். அந்த மக்களுடைய நிலை அங்க இருந்தால் மட்டுமே புரியும். உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால இனியும் சமாதானம், சண்டை நிறுத்தம் என்று இல்லாமல் எடுத்த காரியத்தை முடித்து 0 என்ற அளவுக்கு இந்த பயங்கரவாதிகளை மொத்தமாக இல்லாமல் செய்ய வேண்டும். அதை தாண்டி அணுகுண்டுகளை நிச்சயமாக இவர்களுக்கு எதிராக உபயோகப்படுத்த வேண்டும். நன்றிகள்.